ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கான கொஷின் நேற்றுக்கு கமெண்ட்லேயே வந்துட்டு இன்றைக்கி அட்மின் இந்த கொஷின் தான் கேட்க போகிறாங்க அப்படின்னு. இருந்தாலும் கேட்குறேன். நேற்றுக்கு ஐரா வச்சுருந்த அந்த ஸ்வீட் நேம் என்ன அப்படின்னு ஞாபகம் வந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபர்ஸ்ட் கரெக்டான கமெண்ட்டை நான் பின் பண்ணுறேன். அப்புறம் ஐரா, பேபி வாய்ஸ்லாம் எனக்கு சுத்தமாக வராது, என்னமோ தெரிஞ்சதை வச்சு பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் பேபி வாய்ஸ் சூப்பராக இருக்குது, ரசிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுறீங்க. என்னமோ என்னால் முடிஞ்சது பெஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன்னா, ஏதோ என்னால் முடிஞ்சதை பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் ஐரா வந்து என் அண்ணா குழந்தையோட பேர் தான் ஐரா. ஒரு நாள் ஃபோட்டோ போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் யூடியூப்பில் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. முடிஞ்சால் ஒரு சீக்கிரமாக அவளோட ஃபோட்டோ வந்து ஷார்ட்ஸில் போடுறேன். அப்புறம் இன்றைக்கி யார் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறாங்கன்னு பார்த்துட்டு அவங்களுக்கெல்லாம் ஒரு விஷ் கொடுத்துட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். மனோ கிருஷ்ணன் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களோட அம்மா கல்யாணி. அப்புறம் காளியம்மா இவங்களோட பொண்ணு மஞ்சு பிரியாவுக்கு பிறந்தநாள். கௌஷிகாவோட ஃப்ரெண்டு பிரணீதாக்கு பர்த்டே. அப்புறம் காவியஸ்ரீ, ஹரிணிங்கிற ஒரு குட்டி பாப்பா 4 வயசு குழந்தைக்கு பிறந்தநாள். இன்று பிறந்தநாள் காணும் உங்கள் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்வில் சந்தோஷமும் சிரிப்பும் என்றும் நிலைத்திருக்க வாழ்த்துக்கள். என்னமா 24 மணி நேரத்துல நீ வரைஞ்ச படத்தை கிழிச்சு போட்டுற. என் காதலை பத்தி ஒரே ஒருத்திக்கு தான் தெரிஞ்சுட்டேன். அவ என் மனசுல இருந்தவளை மட்டும் இல்ல, நான் ஆசைப்பட்டு வரைஞ்சி அணுவா ரசிச்சுக்கிட்டு இருந்த அந்த டிராயிங்கையும் கிழிச்சு போட சொல்லிட்டா. என் காதல் எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் இவனுக்கு மனசுன்னு ஒன்னே இல்லைன்னு எல்லாரும் நினைப்பாவளே தவிர என் ஃபீலிங்ஸுக்கெல்லாம் இங்க இடம் இல்ல. என்னன்னே, நீ இங்க என்ன பண்ணியா? லேப்டாப்பையும் தூக்கிக்கிட்டு வந்திருக்க? எப்பவும் கீழே ஹால்ல இருந்து அரட்டை அடிப்ப, புதுசா இப்படி இந்த படியில வந்திருக்குதியே, அதான் உனக்கு கம்பெனி கொடுக்கலான்னு தான் வந்தேன். அது கவினன், நீ தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருந்தியே, உன் யோசனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு நான் வரல. நான் சும்மா ஒர்க் பண்ணலான்னு தான் வந்தேன். நீ உன் யோசனையை கண்டினியூ பண்ணிக்கா. ஐயோ அண்ணையா, அப்படிலாம் இல்ல, சும்மா இன்னைக்கு காலேஜுக்கு போவே இல்லையா, ஜெருன்னு போன் பண்றேன்னு சொன்னா அவன் போனுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓ என்னண்ணே அப்படி பாக்க, என்ன பிரச்சனை உனக்கு? பிரச்சனை எல்லாம் ஒன்னும் இல்ல அண்ணே. ஒன்னும் இல்லாம தான் இப்படி தனியா தனியா வந்திருந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிறியா? நானும் கொஞ்ச நாளா பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஹால்ல ஒன்னும் காணவே மாட்டேங்குது. இல்லன்னா வீட்டுக்குள்ள வர சமயமே நீயே ரோசவியெல்லாம் இருந்து கதை விட்டுக்கிட்டு இருப்பியா? 2 பேரும் தான் அரட்டை அடிச்சுட்டு இருப்பியா? கூட அந்த டைசனா இருக்கும். இப்ப டைசன் எங்கேயோ கிடக்குது, ரோசவியலுக்கிட்டே நீ பேசியது கிடையாது. உன்னை இப்படி பாக்குறதுக்கு நல்லா இருக்குன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அண்ணே எனக்கு லேசா தலைவலி, அவ்வளவுதான். நீ தலைவலின்னு சொன்னோன்னா நான் ஒரு டாக்டரா இருக்கேன், தலைவலின்னு நான் சொல்ல ஹாஸ்பிட்டல் போலாம் ஸ்கேன் எடுப்போம்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா உனக்கு தலைவலியே இல்ல, சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது நல்லா தானே இருக்கேன். என்னன்னு சொல்லு கவினு, சொன்னாதானே தெரியும். ஒன்னும் இல்ல அண்ணே, சும்மாதான் இருக்கேன். ஏதோ ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொன்னியே, அங்க ஏதாவது பிரச்சனையா? கவினு லவ் பண்ணவே கூடாதுன்னு சொல்லல, ஆனா இப்படி ஒரு பொண்ணுக்காண்டி இடிஞ்சு போய் இருக்க பாத்தியா? வயசு 23, இனிமே இந்த அரியரை கிளியர் பண்ணணும், நல்ல வேலைக்கு போகணும். உன் அண்ணி வேணா உனக்கிட்ட வந்து பொண்ணு யாருன்னு கேட்டிருக்கலாம், நான் போய் பேசியன்னு கூட சொல்லியிருப்பான். ஆனா என்னால அப்படி சொல்ல முடியாது. ஏதோ பொண்ணு விஷயத்தினாலதான் இப்படி இடிஞ்சு போய் இருக்கியேன்னு நல்லா தெரியுது. அதுக்குன்னு சொல்லிக்கிட்டு பொண்ணு யாருன்னு சொல்லு, நான் போய் பேசியன்லாம் நான் சொல்ல மாட்டேன். இந்த வீட்டுல உனக்கு வசதிக்கு குறைச்சல் இல்ல, செலவு பண்றதுக்கு ரூபா நான் தாரேன். உனக்கு தனியா பைக்கை வாங்கி தந்துட்டேன். இருந்தாலும் காலேஜ் பஸ் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு காலேஜ் பஸ்ல போறேன். ஆனா உனக்குன்னு ஒரு அடையாளம் வேண்டாமா? இவ்வளவு அரியர், ஒரு வேலை இல்ல, அதனால பொண்ணு யாருன்னு சொல்லு, நான் போய் பொண்ணு கேட்கலான்லாம் ஆறுதல் சொல்ல மாட்டேன். அண்ணே அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நானே விட்டுட்டேன். அது பிறகு என்ன, எங்கேயாவது போயிருந்து இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்க? நல்லாதான் இருக்கானே, எனக்கு லேசா தலைவலியாதான். கவினை 10 கூட்டல் 13 இது என்னவாகும்? 23ன்னு காட்டுது. 10 கூட்டல் 13 23. ரோசா, சின்ன நீங்க எங்க நிக்கிறியா? நான் இதுல நிக்கிறதெல்லாம் சரிதான். 10 13 23 இல்லாம? ஆமா கேட்டலாம், 10 13 23 தான். ஆனா எனக்கிட்ட இந்த 33 ரூபா வாங்கிட்டா கேட்டலாம். 33 ரூபா வாங்கினாலாம்? என்ன புலம்பிய? ஊர் உலகத்துல எல்லாத்த கிரைண்டர் மிக்சியா, வீட்டுக்கு ஒரு கிரைண்டர் மிக்சின்னு எல்லாம் இருந்ததுக்கு பிறகு என் மண்டையில தான் மிளகா அரைக்கணும். யாரு உன் மண்டையில மிளகா அரைச்சாவலாம்? ஆமா சின்ன, அதை ஏன் கேக்குறியா?
இந்த காய்கறி கடைக்காரி இருக்கியா பத்தியெல்லாம் ஏற்கனவே 13 ரூபா அவளுக்கு தான் கொடுக்கணும். இன்னைக்கு 10 ரூபாய்க்கு தான் பச்சை மிளகா வாங்கினேன். கூட்டி கழிச்சு பார்த்தா மொத்தம் 23 ரூபா தானே வருது. இதுல கழிக்கிறதுக்கு என்ன இருக்கு? கூட்டினா மட்டும் காணுமே. சரி கூட்டினா 23 ரூபா வருது. ஆனா எனக்கிட்ட இருந்து 33 ரூபா வாங்கிட்டாளே. இத்தனை வயசு ஆகுதுல 10 13 எத்தனைன்னு கூட தெரியாதா? உன்ன கணக்குல புலின்னு உனக்கு தெரியாதா? நான் மட்டும் இப்ப 10ஆம் கிளாஸ் படிச்சிருந்தேன்னு வச்சுக்கிடுங்க. இன்னைக்கு வந்த ரிசல்ட்ல எனக்கு கணக்கு பாடத்துக்கு 100க்கு 100 மார்க் கிடைச்சிருக்கான். 100க்கு 100? ஆமா 10 13 23 எனக்கு தெரியாதாக்கா. அவன் இந்த கால்குலேட்டர் எடுத்து பிதிக்கு பதில சொன்னால நானும் நம்பிட்டேன். அதான் செல்போன் ரீல்ஸ் அது பிறகு டிவி சீரியல் இது அத்தனைக்கு அடிமையா கிடந்தா இப்படிதான் எல்லாத்துக்கும் ஏமாந்துட்டு தான் வரணும். கால்குலேட்டர் தான் ஜம்மியா கணக்கு போடன்னு நினைச்சிட்டேன். அதான் சொல்லம்ல செல்போனுக்கு ரீல்ஸ்க்கு இப்படி அடிமையா கிடந்தா இப்படிதான் ஏமாந்துட்டு வரணும். இந்த பையன் என்னத்துக்காக இப்படி எருமச்சாணியில மூஞ்ச வச்ச மாதிரி இருக்கான்னு தெரியலையே. ஆவியே இல்லாம இருக்கான். ரோஸ் தலைவேதனையா இருக்கு, கொஞ்சம் சும்மா நில்லுங்க. அப்பவே என் அர்ஜுன் பியார உனக்கிட்ட கேட்டாயலாம், நாளைக்கு எரும மாட்டை உனக்காண்டி வாங்கி தரட்டா மியாய்க்குதியான்னு கேட்டானா. அப்பே சரி அண்ணே நீ வாங்கிட்டா நான் மியாய்க்கேன்னு சொல்லிருந்தியனா. இப்ப காதல் தோல்வியா நினைச்சு இப்படி உம்னா மூஞ்சி கணக்கா இருக்கணுமா? கவினா என்னமாக்கா யாராவது திட்டினாவலாம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தாத்தா, அவியலுக்கு நேரம் போட்டா என்ன தேர்த்து சொல்லுவாங்களே. பிறகு காதல் தோல்வின்னு சொன்ன தோத்தானோ ஜெயிச்சானோ அது இருக்கட்டும். இல்ல கவினு என்ன கிர்மக்கா இந்த கால்குலேட்டரை எப்படி ஆபரேட் பண்ணியதுன்னு கொஞ்சம் பாரு. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுங்க, ஆபரேட் ஆகும். அதான் கடியா நானும் சுவிட்ச் ஆஃப் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் பாக்கேன். இந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கு அத்தத்துல 2 பட்டனை கொடுத்திருப்பாங்களே, அந்த பட்டனை காணல கிட்டியா. அந்த பட்டனை தான் கொஞ்ச நேரமா தேடிக்கிட்டே வாரேன். கடவுளே என்ன சின்ன எப்படி கால்குலேட்டர் பயன்படுத்தனே தெரியாம தான் அமைக்கிட்டு வாரியா? 10 13 சொல்லிக்கிட்டு கணக்கெல்லாம் போட்ட. அது சும்மா உங்ககிட்ட படம் போடுறதுக்கு தான். எப்ப பார்த்தாலும் ஒண்ணும் தெரியலன்னு சொல்லுவியா பத்தியலாம். வயசாபாபா நான் எல்லாம் படிச்சுக்கிட்டே வரேன்னு உங்ககிட்ட காட்டுறதுக்கு தான் கணக்கு போட்டுக்கிட்டு வந்தேன். ஆனா ஒண்ணே எல்லாம் பிராணநாதா என்ன நினைச்சு பெருமைப்பட்டுக்கிடுங்க. உங்க மனைவி வயசான காலத்துல சும்மா இருக்காம அத படிக்கணும் இத படிக்கணும்னு சொல்லிட்டு ஓடி கேஞ்சு போறா பத்தியலாம். அத நினைச்சு நீங்க பெருமைப்பட்டுக்கிடுங்க சின்னும். நாளை பின்ன உங்க முன்ன நான் செத்து போனாலும் இந்த ஊரே சொல்லணும் சின்ன அவருக்கு பொண்டாட்டி என்னத்தையெல்லாம் சாதிச்சிருக்காவா அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். ஆமா கால்குலேட்டர் எப்படி யூஸ் பண்ணனேன்னு தெரிஞ்சா நீ சாதிச்சு கிழிச்சிருவேன். கிழவரை கிடைக்காரு கவினி இதை எப்படி ஆபரேட் பண்ணனேன்னு சொல்ல. கடவுளே நானே லவ் ஃபெயிலியர் ஆன பையன், என் காதல தான் அவளுக்கிட்ட சொல்ல முடியல. துக்கமா கொஞ்ச நேரம் இருக்கலான்னு பார்த்தா காதல் தோல்வியில கூட எனக்கு தற்கொலை எண்ணம் வரல. ஆனா இந்த கழுவி பேசியே என்ன கொன்ற போலயே. கவினா ஆமா இப்ப கூப்பிடுறேன் கவினன்னு சொல்லிட்டேன். நான் தான் சொல்லியனே அவன் லவ் ஃபெயிலியர் துக்கத்துல இருக்கான். ஏற்கனவே அவளுக்கிட்ட என் காதல சொல்ல முடியாத சோகத்துல தான் இருக்கேன். விஷயத்துல ஏன் கடவுளே இந்த கிளவிய வச்சு வேற என்ன சோதிக்குதியா? எதுக்கு இப்ப சீரிக்கிட்டு நிக்கிறியா? ஆனா ஒப்பியாச்செல்லாம் பாத்துக்கான், அவன் என்னமோ சோகத்துல இருக்கான். இல்ல கவினே என்ன பாட்டி மத்தவ போன கொண்டாயா நம்ம இம்பு நாளை எடுத்த போட்டோ எல்லாம் வச்சு அத வீடியோவா மாத்தி ஸ்டேட்டஸ் ஸ்டோரின்னு வைப்பான். கிளவி சும்மா இரான் கொஞ்ச நேரம். நீ எடுத்த போட்டோய நம்மளே ஒரு 100 தடவை பாக்கச்சலாம். உன் லவ் ஃபெயிலியர் எல்லாம் தூக்கி போட்டுட்டு நீ கொஞ்சம் சந்தோஷமா ஆகலாம் பாத்தியா? பாட்டி லவ் ஃபெயிலியர்லாம் இல்ல, கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. நீ சின்னக்க ரோசாலுக்கு பேரன் தானா? இரு கட்டமோ நட்டமோ எப்பயும் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். பாக்கவே எரிஞ்சு சாவட்டுங்கிற அளவுக்கு ஒரு வாழ்க்கை வாழணும். கட்டமோ நட்டமோ என்ன நேரமும் சிரிச்சுக்கிட்டே இருந்தா பைத்தியம் தான் சொல்லுவாங்க. கிரு நீ இப்படியே இருக்கத பார்த்தா ஏதோ காதல் தோல்வியில தற்கொலை பண்ணிருவ போல எனக்கு தோணுது. நீ ஏன் பேரனா இருந்துகிட்டு என்னமாக்கா தற்கொலை எல்லாம் வரப்படாத. அப்பே காதலிக்காததான். உன் அப்பனுக்கு அர்ஜுனுக்கு அம்மையை நாங்க கெட்டி வச்சிருக்க பிறவிக்கு கூட தற்கொலை பண்ணி செத்து போனேன்னு நினைச்சானா? அன்னைக்கு அவன் அப்படி நினைச்சிருந்தானா இன்னைக்கு நீ பிறந்திருப்பியா? ஐயோ தாத்தா அந்த கிழவிக்கு கூடல சேர்ந்து நீங்களும் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காதுங்க. புறவ அவ தானே இப்ப தற்கொலை பண்ணிருவேன்னு சொன்னா. கிழவி நான் எப்ப தற்கொலை பண்ணுவேன்னு உங்ககிட்ட வந்து சொன்னேன். தற்கொலை பண்ணணும்னு நினைக்கவே சொல்லிக்கிட்டா பண்ணுவாவ. ஏற்கனவே நீ எல்லா படத்துலயும் அவுட்டு. இதுல லவ் வேற பெயிலு. எப்ப பார்த்தாலும் அந்த கழுதையை வரைஞ்சு வச்சுக்கிட்டு கழுதைக்கு முஞ்சே பாத்துக்கிட்டு இருக்க. பத்தாததுக்கு கதையும் பூட்டிக்கிட்டு அது கூடாலே தானே பேசிக்கிட்டே இருக்க. எப்பமா சோகத்திலேயே துக்கமயமா இருந்தான்னு வச்சுக்கா. இனிமே நம்ம என்னத்துக்கு வாழணும்? நமக்கெல்லாம் என்ன வாழ்க்கைன்னு நினைச்சுக்கிட்டு தப்பான முடிவு எடுத்துட்டியானா? இல்லச்சினும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பத்தியலாம். கூறுக்கட்டவில்லை தாத்தன பாட்டிய நம்மளே இருக்கான். யார பேர்ல சொல்லிய வார்த்தை ஆயிட்டே. ஓய் அவனுக்கு அப்படி தோணுச்சுதுன்னா எப்ப பார்த்தாலும் கதவை வேற பூட்டி போட்டிருக்கான். இவன் இருக்க துக்கத்தை பார்த்தா அவ்வளவுதான் போலயே. கிழவி நான் எப்போ உங்ககிட்ட வந்து தற்கொலை பண்ணியேன்னு சொன்னேன்? அதான் சொல்லியும்ல தற்கொலை பண்ணியவியெல்லாம் தற்கொலை பண்ணியன்னு சொல்லிக்கிட்டா பண்ணுவாவ. நீ இருக்க நிலைமைய பார்த்தா எனக்கே பக்கன்னா இருக்குது. கேரு எதுக்கு இப்பவே உன் போன்ல பிங்கர் பிரிண்ட் இருக்கு கண்டியா? ஏன் பிங்கர் பிரிண்டே கூட உன் போன்ல வச்சிரு. எதுக்கு? உறவு உள்ள பூட்டி போட்டுக்கிட்டு இருக்கா. எப்ப வேணாலும் இனிமே நம்ம என்னத்துக்கு இருக்கான போய் சேர்ந்துருவேன்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. போனுக்கு லாக்கி என்கிட்ட சொல்லாம அப்படியே விபூதி அடிச்சுக்கிட்டு போலான்னு பாக்குதியோ? இந்த குழவிக்கு அவ்வளவுதான் மரியாதை பாத்துக்கான். அவன் எப்ப தற்கொலை பண்ண போறேன்னு சொன்னான்?
பொறம் பியாசி சிரிச்சு எடுத்து இருக்க வேண்டியதானே. ஒரு வாயில எனக்கு எக்ஸ் ஆவான்னு சொல்லிக்கிட்டே இருக்கான், இன்னொரு வாயில கரண்ட் ஆள மாதிரியே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான். கரண்ட் ஆளா? கரண்ட் ஆளு இப்ப உள்ள ஆளு. நீ சொல்லு, எக்ஸா இல்லனா இப்ப கரண்ட் ஆளா? ஐயோ ரோஸ், அறிவு இருக்கான்னு கூட கேளுங்க. ஆனா எக்ஸ் ஆளு ஒய் ஆளுன்னு சொல்லிக்கிட்டு ஆள் இருக்கான்னு மட்டும் கேட்காதுங்க. ஹார்ட் பீட்லாம் ஒரு மாதிரி வேகமா துடிக்குது. அது பிறவைக்கு நான் என்னத்துக்கு தற்கொலை பண்ணணும்? கிரே, இப்ப கூட உன் கூட அர்ஜுன் தானே வந்திருக்கான். நீ அவனை கூப்பிட்டா நீ ஒத்தையில இங்க வந்திருந்த, அவன் உனக்கு கம்பெனி தரதுக்காண்டி வந்திருக்கான். உனக்கு யாரு கூடவும் ஒட்டவும் தோணையில? ஒட்ட தோணுதா? இல்ல பாட்டி, ஒட்டவே தோணையில யாரு கூடாலையும். எப்பயும் தனிமையா இருக்கணும் போலயே தோணுது. சரி, யார் மேலயாவது விருப்பமாவது இருக்கா? எல்லாம் முடிஞ்சு. அப்ப கரெக்ட் தான். என்ன கரெக்ட்? கன்ஃபார்மா சொல்லிக்கிட்டு இருக்கேன். கன்ஃபார்மா? உங்க பியாரே புத்தர் நிலைக்கு போயிட்டு இருக்கான். இக்கழுவின் இருக்க நிலைமைய பார்த்தா அப்படிதான் தோணுது. எப்ப பார்த்தாலும் துக்கமாவே இருக்க. தற்கொலை பண்ணதுக்கு விருப்பமே இல்லனாலும் இது பேசி பேசி துக்கமா இருக்கவியலை மேல அனுப்பி விட்டுறான் போல இருக்கேன். கவினு, நீ எனக்கு பிங்கர் பிரிண்ட போடுவன போடல. கிழவி வேண்டாம் ஏன்டான்னு இன்னைக்கு செம்மத்தியா வாங்கி கட்டிக்கிட்டு போறியே பாத்துக்கிடுங்க. இப்படியே துக்கமா இருந்து எனத்தையாவது முடிவெடுப்பேன். எனக்கு விபூதி அப்படிதானே? ரொம்ப கவலைப்படாதுங்க. ஒரு வேளை துக்கமா இருந்து தற்கொலை பண்ணா இல்ல அவதான் என்னமோ பேசிக்கிட்டு இருக்கானா, அவளுக்கு கூடால நீ அதே சொல்லிக்கிட்டு இருக்க. இருங்க தாத்தா, ஒரு வேளை எனக்கு அப்படி தோணி ரூம பூட்டி போட்டுக்கிட்டேன், மேல கயத்துல தொங்கன்னு நினைச்சேன்னு வச்சுக்கிடுங்க, ஒத்தையில எல்லாம் போக மாட்டேன். இல்ல, அந்த சைசன் என்ன பாவம்ல செஞ்சது அதையும் இழுத்துக்கிட்டு போனேன்னு நினைக்கிய? அதை விட்டுட்டு போ, வீட்டுக்கு அவளுக்கு அது கிடக்கட்டேன். டைசன் எல்லாம் கூட்டு போக மாட்டேன். ஒரு சைடு ஃபேன்ல நான் தொங்கியேனா இன்னொரு சைடு ஃபேன்ல நீங்க. நானா? ஆமா, உங்களை விட்டுக்கிட்டு நான் தனியா ஒத்தையில போக மாட்டேன். நான் இல்லாம நீங்க என்னத்துக்கீங்க? நான் இல்லாம இந்த ரோசா இல்லைன்னு சொல்லி இதுல கூட ஒரு அர்த்தம் இருக்கு, நியாயம் இருக்கு. இவன் என்னடானா இவன் இல்லாம ரோசா இல்லைன்னு சொல்லியான். அதான் ரோஸ் மறந்துடாதுங்க, நான் எங்க போனாலும் உங்களையும் கூட்டிக்கிட்டு தான் போவேன். ஒரு வியாழ நான் துக்கமா இருக்க சமயம் எனக்கு இப்படி ஒரு முடிவு வந்ததுன்னு வச்சுக்கிடுங்க, ஒத்தையில போவே மாட்டேன், அங்கேயே உங்களை கூட்டிக்கிட்டு தான் போவேன். என்னையா? ஆமா, நம்ம மேல போய் ஐபோன்ல போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் போடலாம். சரி விடாயிரா, என்னமா அதே நினைச்சு அழுவியா? ஆமா, போய் சொல்லக்கூடாது. அவ சொல்லிட்டாவ, சரி நம்ம மன்னிச்சிருவோம். ஐரா, என்னத்துக்கு நீ அதே சொல்லிட்டு இருக்க? விடு, வா, நான் உனக்கு வேற எடுத்துறட்டா. அதான் உங்க அப்பாக்கு சாப்பிடறதுக்கு நீ கொண்டு கொடுத்தாச்சுலாம், அது பிறகு என்ன? கீழே போடக்கூடாதான் ஐரா, அதைய போட்டுட்டாவ. அதுக்குன்னு சொல்லிக்கிட்டு அதே நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா எப்ப சாப்பிடுறது? அவைய தப்பே செய்யலன்னு சொல்லும் போது எப்படி உனக்கிட்ட சாரி கேப்பாவ? அவைய தப்பு செய்யவே இல்லைன்னு சொல்லியாவளே, அது பிறகு எப்படி சாரி கேப்பாவ? ஐயோ ஐரா, ஐரா எப்பயும் தப்பு செய்ய மாட்டான்னு எனக்கு தெரியும். சாரு சார், என்ன ஐரா? அதுக்கு எதுக்கு நீ அழுதுகிட்டு இருக்க? சாரி சொல்லதுக்கு அவ தப்பு செஞ்சான்னு ஒத்துக்கவே இல்லையே, அது பிறகு எப்படி உனக்கிட்ட சாரி கேப்பா? உனக்கு மட்டும் இல்ல ஐரா, எனக்கும் அப்படிதான் இருக்கு. சார், சாரு, ஐரா செய்யாத தப்ப செஞ்சதா சொன்னா அவளால தாங்கிக்கிடவே முடியாது, அதான் அதே மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்கா. புரியுது சார். அப்புறம் ஒரு சின்ன விஷயம். என்ன சார்? நான் இங்கதான் இருக்கேன்னு அவனுங்க வீட கண்டுபிடிச்சிட்டானுங்களா? அதனால உங்களுக்கு ஏதாவது? பதறியதை நிறுத்த முத. ஒன்னும் இல்ல, ஐராவை இனிமே அகலியா கிட்ட விட வேண்டாம். ஏன் சார்? அவில நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஐராவா அவில கிட்ட விடப்படாதுன்னா என்ன அர்த்தம்? விட வேண்டாம்.
நீ வீட்ல வேற எந்த வேலையும் செய்யணும்னு இல்ல, நீ ஐராவை மட்டும் பாத்துக்கா. ம். சாரு, சாப்பிடும்போது கூட சார் புரியலையா? சாப்பிடும்போது கூட நீ ஊட்டினா போதும். அகல்யா ஊட்டட்டுன்னு சொல்லிக்கிட்டு ஐராவை அவளுக்கிட்ட விட வேண்டாம். ஆனா ஐராக்கு அவிய சாப்பாடு ஊட்டியே தான் பிடிக்கும் சார். குழந்தைகள் சில விஷயத்துக்கு அடம் பிடிக்க தான் செய்யும். அடம் பிடிச்சு அழுது புரண்டாலும் அவ சாப்பிடாம இருந்தாலும் இனிமே ஐராக்கு அகல்யா சாப்பாடு ஊட்ட வேண்டாம். அவ கொஞ்சமா சாப்பிட்டாலும் உனக்கிட்ட இருந்தோ அம்மா கிட்ட இருந்தோ சாப்பிட்டா போதும். நான் எப்படி சார் அனுப்பாம இருக்க முடியும்? அவ அவ அவியதான் சாப்பாடு ஊட்டன்னு நடம் பிடிப்பா. அந்த நேரத்துல என்னால என்ன பண்ண முடியும்? அவையெல்லாம் நீ யாருன்னு தான் கேப்பாவ, நான் பாத்துக்கலாம் அப்படின்னு. இங்க அவ சொல்லியதை நீ கேட்க வேண்டாம், நான் சொல்லியதை நீ கேட்டா போதும். அகல்யா ஊட்டட்டுன்னு சொல்லிட்டு அவ என்னத்துக்கு அடம் பிடிக்கான்னு எனக்கு தெரிஞ்சுட்டு என்ன, அப்ப மட்டும் அவ உனக்கு நல்லவா? சும்மா அழாதாயிரா. உன்ட நான் போன் பார்க்க கூடாதுன்னு தானே சொல்லியிருக்கேன். பாரு, அழுறத நடத்த போதேன் போன் பாக்குறதுனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி எவ்வளவு இன்ஜெக்ஷன் போட்டாவ, அதெல்லாம் மறந்து போச்சா உனக்கு? அதனால தானே நம்ம இங்க வந்தோம். இங்க வந்ததுக்கு பிறகு அவ எல்லாம் உனக்கு போனை கொடுத்த உடனே அவ சரின்னு உனக்கு பட்டுட்டு அவளுக்கிட்ட தான் சாப்பிடுவேன். அவ கண்டுக்கிடாம இருந்தாலும் போன் பாக்குறதுக்காண்டி அவளுக்கிட்ட கிட்ட போய் நிக்க. யாருக்கிட்ட இந்த வீட்டுல நீ போன் தாங்கன்னு கேட்கல, கேட்டாலும் தரமாட்டாவான்னு தெரியும். இனிமே அவளுக்கிட்ட போய் போன் தாங்கன்னு கேட்டு பாரு. நீ சாப்பிடாடெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஐரா, அழுறத நடத்து போதேன் உன்ட அப்பா என்ன சொல்லிருக்கேன்? இனிமே போன் பார்க்க கூடாதுன்னு தானே சொன்னேன். அது பிறகு அவளுக்கிட்ட நீ போனுக்காண்டி போய் நின்னா என்ன அர்த்தம்? இங்க பாரு, அவ கூடல சேர்ந்து போன் பாக்கிய வேலையை இனிமே வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கா, உன்னை கொண்டு நான் ஆசிரமத்துல விட்டாலும் விட்டுருவேன். புரிஞ்சுதா? ஐரா, நான் செய்ய மாட்டேன்னு மட்டும் நினைக்காத. தேவையில்லாம அவளுக்கு கூடால போய் இருந்து போன் பாத்துக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கா, ஹாஸ்டல்ல தான் அவனை நல்லா பாத்துப்பாவா, நான் அங்கேயே கொண்டு விட்டுருவேன். இனிமே போன் பாப்பியா? ஐரா, ஒன்ட்டதான் கேக்கேன், வாயை திறந்து சொல்லு. அவதான் போயிட்டா, எல்லாம் 2 பேரும் ஒத்தையில விட்டுட்டு கூட்டிட்டு போயிருந்தாள்னா சேர்ந்தே போயிருக்கலாம். இங்க பாரு ஐரா, இனிமே எப்பவாவது நீ அகல்யா கிட்ட போய் எனக்கு போன் காட்டிதான், போன் தந்தாதான் சாப்பிடுவேன் அவளுக்கிட்ட போய் பேசினேன்னு வச்சுக்கா, அது பிறகு நான் சொன்னதான் செய்வேன். ஏதாவது ஆசிரமத்துல கொண்டு விட்டுருவேன், பாத்துக்கா. சார், குழந்தைக்கு என்ன சார் தெரியும்? அவளுக்கிட்ட எப்படி மிரட்டுதியா? அவளுக்கு தெரிய வேண்டாமா கண்ணுல பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். எத்தனை இன்ஜெக்ஷன், எவ்வளவு அழுக அழுதா. இப்ப கொஞ்சம் சரியானோன்னா அதெல்லாம் மறந்துட்டு நீங்க ஐரா கிட்ட ஐராவை திட்டுறதுக்கு பதிலா குழந்தைக்கு யாரு இதெல்லாம் குடுக்கறாங்களோ அவியலுக்கிட்ட கேட்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு என்ன லாஜிக்கா பேசி என்ன லாக் பண்ணலான்னு பாக்குறியா? எனக்கு அவளுக்கிட்ட எல்லாம் பேசுறதுக்கு தெம்பு இல்ல. இங்க பாரு, உன்ட்ட சொல்லிட்டேன், இது வரைக்கும் நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்ப சொல்லேன், நீ பிள்ளைய மட்டும் பார்த்தா போதும். அதையும் தாண்டி நான் தான் சாப்பாடு ஊட்டுவேன், நான் போனை கொடுப்பேன்னு சொன்னா நீ அவ போனை உடைச்சாலும் கவலைப்படாத, நான் பாத்துக்கலாம். இத டைரக்டா அவியலுக்கிட்டே நீங்க சொல்லலாமே, மாத்திப்பாவளை. நான் சொன்னதை செய். சரி சார். அப்புறம் சாரு, நாளைக்கு ஈவினிங் நான் வெளியே போவேன். உனக்கு ஏதாவது திங்ஸ் வாங்கணும்னா? இல்ல சார், எதுவும் வாங்க வேண்டாம். இல்ல ஏதாவது வாங்கணும்னா நாளைக்கு நான் வெளியே போகும்போது என் கூட வா. என்ன மாறி மாறி கண்ணு காட்டி பேசிக்கிடியாவ? இப்படி கண்ணு காட்டி பேசியதெல்லாம் இந்த வீட்டுல நடக்காதே. இத்தனை வருஷமா நடக்காததெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதுல கண்ணு காட்டி பேசியதெல்லாம் ஒரு விஷயமா? இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுல உள்ளவியலுக்கு ஒரு நியாயம், மத்தவியலுக்கு ஒரு நியாயம்னு எனக்கே இப்பதான் புரியுது. ஒரு நிமிஷம். என்ன நீ சொல்ல? என்னவா இருக்கும்? ஒருவேளை கவினி வேலைதான் லவ் பண்றான்னு தெரிஞ்சிருக்குமா இவருக்கு? ஐயோ, என்ன நீ சொல்ல? இப்பதான் காலேஜ்ல இருந்து வரியா? இல்ல நீ, நான் வந்து 1/2 மணி நேரம் ஆகுது. இப்பதான் பாக்கேன். 1/2 மணி நேரமா எங்க போயிருந்தா? போன் பேசிக்கிட்டு நின்னேன். யார் கூட? என் ஃப்ரெண்ட்ஸ் கூட. எடி போனை கொண்டா, யாரு கூடால பேசியிருக்க நான் பாக்கட்டேன். போனை கொண்டா, நீ யாரு கூடால பேசியிருக்க நான் பாக்கட்டேன். நீங்க பார்த்துதான் என்ன நம்பனேன்னு ஒன்னும் அவசியம் இல்ல. நான் சொல்லல, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் பேசிக்கிட்டு நின்னேன். ஃப்ரெண்ட்ஸ் கூடயா? ஆமா, கனி போன் பண்ணா. அவள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கச்சுல அனுவ பத்தியும் கையில பத்தியும் கதை வந்தது. உடனே அவியலுக்கு கான்ஃபரன்ஸ் போட்டோம். அப்படி 4 பேரும் கான்ஃபரன்ஸ்ல தான் பேசிக்கிட்டு நின்னோம். ஏதானோ இப்பதானே காலேஜ்ல இருந்து வந்தேன். வந்த உடனே என்ன ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச்சு? இப்பதானே வீட்டுக்கு வந்தேன். இப்பதான் வீட்டுக்கு வந்தா? வீட்டுக்கு வந்த உடனே அவிய என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு ஆயிருமா? வந்த உடனே ஃப்ரெண்ட்ஸுங்க கூட தான் பேசணுமான்னு கேட்டேன். அதான் கேக்கேன், வீட்டுக்கு வந்தா அவிய என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு ஆயிருமா? காலேஜுக்கு போனா நான் உன் அம்மா இல்லைன்னு ஆயிருமா? காலேஜ்ல இருந்துகிட்டு எப்ப பார்த்தாலும் எனக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்க. அங்கேயும் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட தானே இருக்க. என்ன நீ ஒண்ணு பண்ணு, நீ டிஎஸ்பி தானே? ஆமையா. எனக்கு ஒண்ணும் இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் டவுட்டா இருக்கான். நான் டிஎஸ்பிங்கிறதுல உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன டவுட்? உனக்கு 6 அறிவுல 1 அறிவு கம்மின்னு சொல்லியாவ. தனு, அம்மா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. காலேஜ்ல இருக்கச்சுல எப்ப பார்த்தாலும் அம்மாட்டியா பேசிக்கிட்டு இருக்கேன், வந்த உடனே ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசனானா? அதான் சொல்லேன், நீ டிஎஸ்பி தானே? உன் செல்வாக்க பயன்படுத்தி தான் என்ன இந்த காலேஜ்ல சேர்த்து விட்ட, அதுவும் ஃபைனல் இயர்ல. அதே பயன்படுத்தி ஒண்ணு பண்ணு, எங்க பிரின்சிபல் கிட்ட பேசி கிளாஸ் ரூமுக்குள்ள போன் அலோவ் பண்ண சொல்லு. நான் கிளாஸுக்குள்ள இருந்துட்டு எப்ப பார்த்தாலும் அம்மா கூட பேசிக்கிட்டே இருக்கேன்.
என்னம்மா உங்களுக்கு சம்மதம் தானே? பாத்தியா, நான் தான் சொன்னோம்ல அவ பியாச்சும் சரியில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். இதுல என் பியாச்சு சரியில்லைன்னு சொல்லதுக்கு என்ன இருக்கு? வீட்டுக்கு வந்தா ஃப்ரெண்ட்ஸ் தான் உண்டா? காலேஜுக்கு போனதுக்கு பிறகு என்ன கூடலே பேசியா அப்படின்னு கேட்டாவ. வீட்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் கூடல பேசலாம், கிளாஸ் ரூமுக்குள்ள இருந்து அம்மாட்ட பேசணும்னா நீங்க அதுக்கு பெர்மிஷன் வாங்கணுமே. நீ ஒண்ணு பண்ணு, நீ பிரின்சிபல் கிட்ட இருந்து பெர்மிஷன் வாங்க. நான் கிளாஸ் ரூம்ல இருந்துகிட்டே எப்ப பார்த்தாலும் அம்மாட்டே பேசிட்டு இருக்கேன். தனு, நான் கேட்ட கேள்விக்கு இது சரியான பதிலா? நீ கேட்ட கேள்வியே கேனத்தனமா தான் இருக்கு. இப்பதான் எனக்கே தோணுது என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது கரெக்ட் தானோ அப்படின்னு. என்னடி கரெக்ட்? அண்ணனுக்கு 6 அறிவுல ஒண்ணு கம்மியோன்னு தோணுது. இல்ல எனக்கு தோன்றது தானா இல்லனா அதான் உண்மையா? தனு, இல்லனே என் கேள்வி தப்பா? இங்க பாரு, நான் ஸ்ட்ரைட்டாவே உன்கிட்ட கேட்கேன். காலமா கவின் வந்தானா? கவினத்தான். ஆமா வந்தாரு. அவனுக்கிட்ட நின்னு பேசுனியா? ஆமா பேசினேன். எங்க நின்னு பேசுன? வெளியே நின்னு பேசினேன். உனக்கு அவன்கிட்ட வெளியே தான் நின்னு பேசணுமா? வீட்டுக்குள்ள இடம் இல்லையா? ஏன் எங்க முன்னாடி வச்சு பேச மாட்டியா? நாங்க எல்லாம் நிக்கும் போது ஏதாவது பேசணும்னா பேசிருக்க வேண்டியதானே? அது என்ன, அவன் வெளியே போனதுக்கு பிறகு யாருக்கு தெரியாம வெளியே போய் தனியா போய் பார்த்து பேசிக்கிட்டு வந்திருக்கேன். நாங்க எல்லாம் நிக்கச்சமே அவன்கிட்ட பேசினா நாங்க என்ன பேசக்கூடாதுன்னா சொல்ல போறோம்? ஆமா. ஆமாவா தனு, உனக்கு எல்லா ஃப்ரீடமும் நாங்க தந்திருக்கோம். அவர் என்னைய காலேஜ்ல இருந்து கூட்டிக்கிட்டு வந்து உன்கிட்ட தான் ஒப்படைச்சாரு. அப்பயே நான் கவினத்தான் சொல்லிட்டு பேசுறதுக்கு தான் ஆரம்பிச்சேன். நீ தான் நாளைக்கு பேசலான்னு கூட்டிக்கிட்டு வந்துட்டேன். அதான் பேச போனேன். இல்லனா என் மனசுல இருந்ததை அப்பயே சொல்லிருப்பேன். மனசுல இருந்தது சொல்ல போனியா? அதுவும் தனியா பார்த்து? ஆமா. எங்களுக்கு தெரியாம அப்படி என்ன அவனுக்கிட்ட சொல்ல போன? நான் கவினத்தான லவ் பண்றேன். என்னது அந்த பொறுக்கி பயலையா? உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கா? நீ சும்மா இரு ரோஹித். அம்மா நிறுத்துங்க. டி, உனக்கு எவ்வளவு அழுத்த இருந்தா அந்த பொறுக்கி பயல காதலிப்பேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு முன்ன வச்சே சொல்லுவேன். ஆமா, நான் கவினத்தான லவ் பண்றேன்னு சொல்லதுக்கு தான் போனேன். போதுமா? தனு, உன் பியாச்சு சுத்தமா சரியில்லை பாத்துக்கா. ஒரு பையனும் ஒரு பொண்ணு தனியா பார்த்து பேச போறானா அதுவா தானே இருக்கான். நான் உங்களை லவ் பண்றேன், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்கறதுக்கு தான் போனேன். நான் சொன்னோம்ல அவன் தங்கச்சிய பத்தி, அவனுக்கிட்ட சொல்லியா சரி காலேஜ்ல போய் பாப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். அந்த பயல பத்தி உனக்கு என்ன தெரியுமாடி? தெரிஞ்சதை வச்சு எனக்கு பிடிச்சு போச்சு. பாருங்க மொவ பியாசியத பாருங்க. அந்த பயல காதலிக்கேன்னு சொல்லியா அதுவும் நம்ம முன்ன வச்சேன். தனு, என்னமா இது? என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியும். என் பிள்ளைய நான் நல்லா தான் வளர்த்திருக்கேன். நீங்க 2 பேரும் சந்தேகமா அவளை இப்படி சுத்தி நின்று கேள்வி கேட்க அளவுக்கு எல்லாம் நான் வளர்க்கலாம். எதுக்கு தனு கவினை காதலிக்கேன்னு சொல்லிட்டு போய் சொன்னா? நீங்க வந்து எத்தனை நாள் தான் ஆகுது? இவ்வளவு நாளைக்குள்ள உன் மனசுல அவனுக்கு மேல காதல் வந்ததுன்னு சொன்னா நான் நம்ப மாட்டேன். அப்பா, நீ வேணா உன் தங்கச்சியை நம்பாம இருக்கலாம், நான் என் பொண்ணை நம்புறேன். அப்பனா உனக்கு செல்லம் கொடுக்காது. ஏய் வாய் திறந்து சொல்லு, அந்த பையனை பத்தி உனக்கு என்ன தெரியுமா? உன் கூட படிக்க பொண்ணுக்கே கல்யாணத்தை பண்ணி வச்சு எப்படி அந்த பொண்ணுக்கு வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரியாம அது பிறவைக்கு சொந்த வீட்லயே அந்த பொண்ணை ஒரு நாள் ஃபுல்லா ஒளிச்சு வச்சிருக்கான். இப்படிப்பட்ட ஒருத்தனை காதலிக்கேன்னு சொல்லிய ஒரு பொண்ணையாவது அவன் விட்டு வச்சிருந்திருக்கானா? எல்லா பிள்ளைகளும் கூட பேசுவான். கொஞ்சம் கூட பொறுப்பில்லாத பையல காதலிக்கேன்னு சொல்லிய அவனை பத்தி உனக்கு என்ன தெரியுமா? அவரை பத்தி எனக்கு என்ன தெரியும்னு தெரியல, ஆனா உங்களை பத்தி நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப எதுக்கு கத்தியா? இது ஒன்னும் போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, வீடு. கவினை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவன் ஓட்ட மட்டும் தான் பழகிட்டு இருக்கான்னு நினைக்கிறியா? நம்ம எத்தனை பொண்ணுங்க கிட்ட அவன் பேசிக்கிட்டு இருக்கான்னு தெரியுமா? ஏன்ட்ட நல்ல விதமா தான் பேசியாரு, எனக்கு அதுதானே முக்கியம். தனு, நீ அப்படிப்பட்ட பொண்ணு இல்லன்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாத ஒருத்தனை காதலிக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். இப்ப என்னத்துக்கு தேவையில்லாத பேசலாம்? அது உங்க மொவன்ட்டே அம்மாட்டே தான் நீங்க கேட்கணும். எங்கிட்ட கேட்கணுமா? நாங்க ஓட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம். தனியா போய் பார்த்து பேசியிருக்க அவன்கிட்ட. வீட்டுல உள்ள நிக்கச்சுல அவன்கிட்ட பேசியிருக்க வேண்டியதானே? என்னத்துக்கு தனியா பார்த்து பேசினேன்னு கேட்டதுக்கு அவனை காதலிக்கேன்னு சொல்லிய இது என்ன பேச்சு? இந்த வீட்ல எனக்கு எல்லா சுதந்திரமும் கொடுத்து தானே வளர்த்தியா? இப்ப என்ன திடீர்னு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட பேசினா கூட தப்புன்னு சொல்லுதியா? இங்க பாரு, நான் இப்ப உங்களுக்காண்டி சொல்லல, இத என்ன நம்புறேன் என் அப்பா காண்டி தான் சொல்லேன். நான் பெங்களூர்ல இருந்து இங்க வந்ததுக்கு காரணம் காதலிக்கிறதுக்கு இல்ல, என் அம்மா கூட அப்பா கூட அண்ணன் கூட சந்தோஷமா இருக்கிறதுக்காண்டி தான் இங்க வந்தேன். இப்பயும் சொல்லியேன், என் வாழ்க்கையில காதல்னு ஒண்ணு வரவே வராது. நான் செய்யாத தப்ப செஞ்சேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது நான் செஞ்சாலும் செஞ்சிருவேன் சொல்லிட்டேன். என்ன சொன்ன? மா சும்மா நடத்துங்கம்மா. நான் தான் சொல்லியலாம், என் வாழ்க்கையில காதலுக்கு இடமே இல்ல. நான் உங்க கூட சந்தோஷமா இருக்கிறதுக்காண்டி தான் வந்தேன். இங்க வந்ததுக்கு பிறகு தான் தெரியுது நிம்மதிக்காண்டி ஏன்டா இங்க வந்தேன்னு தோணுது. போத நிறுத்தண்ணே, நான் கூட நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இதோ வெளியில நின்னு அத்தான கூட பேசினே. நட்டு ராத்திரி ஒரு பையன் கூட தனியா நின்னு பேசிக்கிட்டு நின்னாலும் ஏன் அம்மா அப்பாவை ஏன் அண்ணனை என்ன நம்புவியான்னு நினைச்சேன். ஆனா என் அப்பாவை தவிர நீங்க 2 பேரும் எப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இல்ல தனு, கவின் கெட்டவன் நான் சொல்ல வரல, நல்லவன் தான். ஆனா சரியான விளையாட்டு பையன். சும்மா எல்லா பொண்ணுங்க கூட பேசியது, கெத்து காண்டி அரியர் போட்டுக்கிட்டு சுத்திட்டு தெரியுது. ஆனா ஏதாவது ஒரு பொண்ணு காதல்னு அவன்கிட்ட போய் சொல்லுதுன்னு வச்சுக்கான், தலை தெரிச்சு ஓடுவான். இவன் பேசியதை வச்சு ஏதாவது ஒரு பொண்ணுக்கு நிஜமாவே அவனை பிடிச்சு போச்சுன்னா இவன் ஏத்துக்கவும் மாட்டான். அது பிறகு அந்த பொண்ணுக்கு நிலைமை. ஆனா எல்லாரும் கூடாலையும் விளையாட்டு பேச்சு. அதனாலதான் சொல்லேன், அவன் நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டான்.
இங்க பார்த்தானு சொல்லியதை நல்லா கேட்டுக்கான். எனக்கு காதலி எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு வந்து சொல்ல மாட்டான். கொஞ்சம் கொஞ்சமா உன்கிட்ட பழவி பேசி அவனை உனக்கிட்ட நல்லவனா காட்டி ஒன்னதான் அவன் பரத்தால போ வைப்பான். இது அவன் இல்ல, நிறைய பையனும் இப்படிதான் இருக்கானுவா. பொம்பளை பிள்ளை பேத்தாலே வீட்டுல உளவிய பயந்து தான் இருக்கணும். இதுல நீ வேற வீட்டுல உளவியலுக்கு கண்ணுல மண்ணை தூக்கிட்டு வெளியே போய் நின்னு பேசிட்டு இருக்கேன், அதுவும் தனியா. ஏன்ட்ட நல்ல விதமா தான் பேசியாரு, எனக்கு அதுதான் முக்கியம். தனு, அம்மா சொல்லியது உனக்கு புரியுதா இல்லையா? இதுங்க ரெண்டுக்கும் பைத்தியம் பிடிச்சிருக்கா ஒரு வேளை? என்னையே உங்ககிட்ட நல்லவான்னு ப்ரூஃப் பண்ண முடியல, அதுக்கே போராடிக்கிட்டு இருக்கேன். இதுல கவினத்தான் நீங்க நினைக்க மாதிரி இல்லைன்னு சொன்னா நம்பிடுவீங்களா? நானும் லவ் பண்ற ஐடியால இல்ல. அவருக்கு அவர் அக்காவை ரொம்ப பிடிக்கும். கவினத்தான் அவருக்கு அக்காவையும் அண்ணியையும் அம்மா மாதிரி நினைக்காவ. அப்படிப்பட்டவருக்கு நிஜமாவே என்ன பிடிச்சிருந்தா கூட அக்கா காண்டி யோசிப்பாரே தவிர நீங்க நினைக்க மாதிரிப்பட்ட ஆளு இல்ல. அதனாலதான் சொல்லேன், எனக்கு இந்த ஜென்மத்துல யாருக்கு மேலே லவ் வராது, என்னையும் ஏமாத்திடுவாரு. அவர் ஏமாத்தினதை நானும் ஏமாந்துருவேன்னு நினைக்கிறியா பத்தியலாம்? அதான் நடக்காது. ஆக மொத்தம் நடக்கவே நடக்காத விஷயத்த நினைச்சு டென்ஷன் ஆக்கி என்னை ஏன்டா இங்க வந்தேன்னு நினைக்க வச்சுட்டு இருக்கிறியா? ஏன்னா இது வரைக்கும் என் வீட்டுல உள்ளவியே என்ன எந்த விஷயத்துக்கும் சந்தேகப்பட்டது இல்ல. என் மனசுல அப்படி ஒரு ஐடியா இல்லைன்னு உங்ககிட்ட போராட வேண்டியதா இருக்கு. இதுல கவினா தான் என்கிட்ட அந்த மாதிரி பழகல, நல்ல விதமா தான் நடந்துகிட்டு இருக்காருன்னு எப்படி உங்களுக்கு புரிய வைக்க முடியும்? சொல்லுங்கப்பா. இன்னைக்குதான் என் ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டு இருந்தா, ஓ அண்ணன் டிஎஸ்பி தான், ஆனா அவருக்கு 6 அறிவுல 1 அறிவு கம்மி அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். யார் சொன்னது? கனி. ஓ, நாளைக்கு அவளை பாத்துட்டு என்ன அவளையும் தூக்கி உள்ள வச்சிருவியா? நீ உள்ள வச்சுதான் பாரு, அவளுக்கு அண்டி அண்ணன் சொல்லிக்கிட்டு கவினத்தான் வந்து நிப்பாரு. ஆமா, ஏதாவது ஒண்ணு சொல்லிதானே பிள்ளைல அவனுக்கு வலையில விழ வைக்கியது. அம்மா, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிட்டு. இங்க பாரு, இப்பே சொல்லி அந்த வீட்டுல இருக்கவியல எல்லாரும் எனக்கு பிடிக்கதான், அவனையும் பிடிக்கதான். ஆனா இந்த பொண்ணு விஷயத்துல பொறுப்பு இல்லாம சுத்திக்கிட்டு தெரியாது. இதெல்லாம் எனக்கு ஞாபகம் வரச்சுல அவனுக்கு மேல வெறுப்பு தான் வரும். ஏன்னா ஒன்னே உங்க அண்ணனையும் நான் பொறுப்பான பிள்ளைகளா தான் வளர்த்திருக்கேன். அதே மாதிரி என் மருமவளும் பொறுப்பானவதான். ஒன்னே ஒரு பொறுப்பானவன் கையில தான் ஒப்படைக்கணும். இப்படி விளையாட்டுத்தனமா கெத்துக்காண்டி அரியர் போட்டுக்கிட்டு பிள்ளைகளுக்கு பரத்தால சுத்தியது, பஸ் ஸ்டாண்டா பிள்ளைகளை பாக்கிறதுக்கு தெரியாது. இப்படிப்பட்ட பயலுக்கிட்ட எல்லாம் அளவா பேசு. ஒருவேளை நீங்க சொல்லிய மாதிரியே என்கிட்ட அவர் நடந்துகிட்டாருன்னா அப்ப யோசிக்க அவர் கேரக்டர் அப்படின்னு. அது வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க நினைக்க மாதிரி கவினத்தான வில்லன் ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருக்கியா எல்லாம் அந்த அளவுக்கெல்லாம் அந்த மனுஷன் ஒத்தே இல்ல. என் பார்வையில நிறைய விஷயத்துல காமெடியா தான் தெரியாரே தவிர கெட்டவராகணும் தெரியல. ஒரு வேளை என் பார்வையில எங்கேயாவது சரியில்லாம இருந்ததுன்னா அப்ப நீங்க நினைக்கிறது உண்மைன்னு நம்புறேன். அதுக்குன்னு சொல்லிட்டு பேசக்கூடாதுன்னெல்லாம் எனக்கு ரூல் போடாதுங்க. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் எப்பவும் என் அம்மா, என் அப்பா, என் அண்ணன் இவங்க தான் முக்கியம். என் வாழ்க்கையில இன்னொருத்தங்களுக்கு இடம் இல்ல. அப்புறம் என் அண்ணனுக்கும் என் அம்மா அப்பாக்கும் பிடிக்காத எந்த விஷயத்தையும் நான் எப்பவும் செய்யவும் மாட்டேன். நீ போ மக்களே. அந்த பையல பிடிக்கலன்னா அப்படியே விட வேண்டியதானே. சும்மா நோய் நோய் நோயின்னு சொல்லிட்டு ஒன்னா படிக்காவ சொந்தக்காரவிய வேற 2 நிமிஷம் பேசின உடனே தப்பா அவதான் சொல்லிட்டாலாம், என் அம்மா அப்பா என் அண்ணன் தான் எனக்கு முக்கியம், அது விருப்பம் இல்லாத எதையும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாலாம். இல்லாத ஒரு விஷயத்த இருக்குன்னு பேசியதை நடத்துங்க. தேவை இல்லாததை பத்தி பேசி நிஜமாவே அப்படி ஒரு விஷயத்த வளர விட்டுறாதுங்க. அப்பா, ஒரு போலீஸா இருந்துகிட்டு உனக்கு தெரியாதா? பெரியவியலா இருக்கிறது மட்டும் பார்த்தாது, பெரிய மனுஷங்களா நடந்துக்கிட்டவன் தெரியணும். பல இடத்துல பெத்தவிய இல்லாத ஒரு விஷயத்த இருக்குன்னு சொல்லி கொடுமைப்படுத்தி கஷ்டப்படுத்தி அப்ப உண்மையாவே இருக்குன்னு அதுல நம்ப வைக்கிது. அது பிறவைக்கு நீங்க நடக்காத விஷயத்த இப்ப நினைச்சிட்டு இருக்கிறீங்களே, அதுதான் நடக்கும். எனக்கு கவினுக்கு கேரக்டர் பிடிக்காதுதான். சுத்தமா பொறுப்புன்னு ஒண்ணு இல்ல. அண்ணன் படிக்க வச்சதுக்கு பிறவைக்கும் படிப்பு மண்ணில யாராவது பையனா சரி தியானே படிக்காம சுத்திட்டு இருக்கான். அந்த விஷயத்துல எல்லாம் எனக்கு அவனை பிடிக்காதான். அதுக்கும் சொல்லிக்கிட்டு நம்ம பொண்ணு அவனுக்கிட்ட பேசின உடனே 2 பேரையும் சந்தேகப்படியது நம்ம வளர்ப்பே சந்தேகப்படிய மாதிரி. ஆனா ரோஹித், நான் உனக்கிட்ட இதை எதிர்பார்க்கல. இல்லப்பா, அவனுக்கு என்ன பார்த்து பயம் உண்டு. அது மட்டும் இல்லாம எப்ப பார்த்தாலும் நான் அவன்கிட்ட திட்டிக்கிட்டே இருப்பேனா. நீ ஒரு பொண்ணு லவ் பண்ணா கூட அந்த பொண்ணு வீட்டுல போய் பேசி உன்னை பத்தி எடுத்து சொல்லி உன் லவ்வையே நான் கெடுத்து விட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவேன். அது கூட எந்த பொண்ணோட லைஃபும் அவனால ஸ்பாயில் ஆயிடக்கூடாது பத்தியலாம். அந்த கோபத்துல என்ன பழி வாங்கறதுக்காண்டி தன்னும் வச்சு காய நகர்த்திட்டான்னா அதான். ஏண்டி என் வாழ்க்கையில வந்த உன்னை மறக்கவும் முடியல. உயிரோட வச்சே என்ன புதைச்சிட்டு இருக்க. நாளைக்கு காலையில விடிஞ்சதுக்கு பிறவைக்கு இந்த டிராயிங் கூட இருக்காது. உன்னை நினைச்சு என்னால இன்னொரு பொண்ணை எப்போ நினைக்க முடியாது. ஏன்னா உன்னை பார்த்த அந்த செகண்டே முடிவு பண்ணிட்டேன்டி, நீதான் எல்லாமே எனக்கு அப்படின்னு. ஆனா என்ன, நீ யாருன்னு தெரியாம காதலிச்சுட்டேன். இந்த டிராயிங்கையும் கிழிச்சு போட்டதுக்கு பிறவைக்கு என் மனசுல நீ இருந்தேன்னு யாருக்கும் தெரியாமலே போக போகுது. அது என்னோடய புதஞ்சு போக போகுது தானும். இப்போ கூட ஆசையா இருக்கு, பின்னாடியே சுத்தணும், உன்னை காதலிக்கணும். என் காதல உனக்கு ப்ரூவ் பண்றதுக்கு நான் எந்த எல்லைக்கும் போறதுக்கு ரெடியா தான் இருக்கேன். ஆனா நான் ஒரு தடவை இறங்கிட்டேன்னு வச்சுக்கோ, எவன் தடுத்தாலும் என்ன ஸ்டாப் பண்ண முடியாது. சாரா வாழ்க்கை மட்டும் நடுவுல இல்லைன்னு வச்சுக்கோ, எவன் என்ன யாதுனால நினைக்கவே மாட்டேன். என் காதலுக்காண்டி நான் எந்த எல்லைக்கும் போவேன். பாவம் இங்கதான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. அம்மா கொடுமைப்படுத்தி ஒழுங்கா சாப்பாடு கூட இல்லாம கஷ்டப்பட்டிருக்கா.
அப்படிப்பட்ட ஒருத்திக்கு வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் உங்க அண்ணன் பேசுறது எல்லாம் பொறுத்துக்கிட்டு அமைதியா போயிட்டு இருக்கேன். இதுவே வேற எவனாவதுன்னு வச்சுக்கான், ஏறி மிதிச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பேன். உனக்கு எப்படி உன் குடும்பம் முக்கியமோ அதே மாதிரி எனக்கும் என் குடும்பம் முக்கியம். என் அண்ணனுக்காண்டியும் சாரா காண்டியும் தான் பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா உன் அண்ணன் எல்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்ல. நான் மட்டும் உன்னை காதலிக்கிறது தெரிஞ்சதுன்னு வச்சுக்கான், அந்த ஆளுக்கு பயமே என்ன நினைச்சுதான் இருக்கும். அட்லீஸ்ட் நான் உன்னை காதலிக்கிறது உனக்கு தெரிஞ்சா கூட கொஞ்சம் சந்தோஷப்படுவேன். அது கூட உனக்கு தெரியாம எல்லாம் என்னோடயே புதைஞ்சு போகுது பாத்தியா. நீ எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும். அண்ணி. வாங்க தனு. துணி மடிச்சிட்டு இருக்கீங்களா? அண்ணி. நான் பார்த்தேன் அண்ணி. அண்ணனும் அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்க கேட்டுக்கிட்டு தானே நின்னியா? அண்ணி, நான் வேணா கொஞ்சம் துணி மடிச்சு வைக்கட்டுமா? இல்ல தனு, வேண்டாம். நீங்க உங்க ரூமுக்கு போங்க. உங்களை இங்க உங்க அண்ணன் பார்த்தாவள்னா என்கிட்ட பேசியதுக்கு ஒரு பஞ்சாயத்தை கிளப்பிட போறாவ. ஐயோ அண்ணி, அவ என்னமோ என் மேல உள்ள பாசத்துல எல்லா பொண்ணுங்க வீட்லயும் பாசமா தான் இருப்பாவ தனு. என் அண்ணனும் என் மேல பாசமா தான் இருக்கான். ஆனா உங்க அண்ணன் மாதிரி எல்லாம் இல்ல. உங்க அண்ணன் மாதிரி என் அண்ணன் இருந்திருந்தானா உங்க அண்ணன் பொண்ணு பார்க்க வந்தது என் தங்கச்சியை தான். ஆனா அந்த இடத்துலதான் சொல்லுச்சுது எனக்கு சாராவை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு. இதுவே வேற ஏதாவது ஒரு அண்ணனா இருந்திருந்தா, எக்ஸாம்பிளுக்கு உங்க அண்ணன் மாதிரியே வச்சுக்கோங்களேன், அப்படி ஒரு கேரக்டர்ல என் அண்ணன் இருந்திருந்தானா அன்னைக்கு உங்க அண்ணனுக்கு தலையை 2 வெட்டி போட்டிருக்கான். அண்ணி, ஏன்னா பார்க்க வந்தது என் தங்கச்சிய, பொண்ணு மாதிரி ரெடியாகி நின்னது என் தங்கச்சி தான். ஆனா உங்க அண்ணன் பிடிச்சிருக்குன்னு சொன்னது என்ன? இப்ப என் தம்பி உங்களை எந்த தொல்லையும் பண்ணதே இல்ல. இருந்தாலும் என் தம்பியை தப்பா பேசியது உங்களை நான் தப்பு சொல்லல. இருந்தாலும் சொல்றேன், யோசிச்சு பாக்க தனு. ஒவ்வொரு பிரச்சனையும் வரும்போதுதான் யார் யாரு எப்படிப்பட்டவியானே தெரிய வருது. இப்பதான் உங்க அண்ணன் எப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரிய வருது. இதுல இத்தனை வருஷமா கூட இருந்திருக்கேன். அண்ணி, அண்ணன் பேசினதுல நீங்க எந்த அளவுக்கு நொறுங்கி போயிருக்குதியான்னு தெரியுது. அவன் ஏதோ என் மேல உள்ள பாசத்துல மறுபடியும் உங்க மேல உள்ள பாசத்துலன்னு மட்டும் சொல்லாதுங்க. எல்லார் வீட்லயும் தான் பொம்பளை பிள்ளைகளோட பொத்தி பொத்தி வளர்க்கியாவ. சிங்க மட்டும்தான் அதிசயமா இருக்கு. சரி அண்ணி, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் தனு. அண்ணி, உங்க வீட்டுல உள்ள வீலை கடுப்பேத்ததுக்காண்டி என் தம்பியை காதலிக்கேன்னுலாம் நீங்க சொல்லாதுங்க. இல்ல, அண்ணனுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான். உங்க அண்ணனுக்கு புரிய வைக்கிறதுக்கு நீங்க அப்படி பேசணும்னு ஒன்றும் தேவையில்லை. ஏன்னா இந்த கோவத்தை அங்கதான் கொண்டு காட்டுவாவ. சாரி அண்ணி, நான் வரேன். இன்னொரு விஷயம் தானோ அண்ணி, தயவு செஞ்சு இனிமே என் தம்பி கிட்ட நீங்க பேசாதுங்க. இல்ல நீ, என் மனசுல தப்பா எதுவும் இல்ல, அவர் மனசுல தான். யார் மனசு சரி தப்பு இத பத்தி நான் இப்ப பேசல. ஆனா என் தம்பி கிட்ட இனிமே நீங்க பேசாதுங்க. என் தம்பியை பத்தி யார் பேசினாலும் எனக்கு கோவம் தான் வரும். தயவு செஞ்சு இனிமே என் தம்பி கூட நீங்க பேசாதுங்க. ஹலோ அக்கா, நீங்கள் கார்ட்டூன் சேனல் ஓப்பன் பண்ணுறதுக்கு எப்படி தோணுச்சு? உங்கள் ரிலேட்டிவ்ஸில் உங்கள் வீடியோ பார்ப்பாங்களாம். எனக்கா தோணலம்மா. கார்ட்டூனில் எனக்கு யூடியூப்குள்ளே வரதுக்கே எனக்கு விருப்பம் இல்லை. அப்படி என்னென்னா ஏதாவது ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வேறு ஏதாவது சேனலில் பார்க்கும்போதும் ஒரு மாதிரி எனக்கே ஹர்ட் ஆன மாதிரி இருக்கும். ஏன் இவ்வளோ நெகட்டிவ்ஸ், ஏன் இவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது நானே இதுக்குள்ளே வரணும் அப்படின்னு ஆசைப்படுவேனா? சுத்தமாக எனக்கு ஆசையே இல்லை. என்னை பிடிச்சி இழுத்து கொண்டு தள்ளி விட்டாங்க. யார் அப்படின்னா ஜபஜினோஷ் அவர் தான். உன்னால் முடியும்னு சொல்லிட்டு லாக்டவுன் டைம்லேயே என்னை வந்து எனக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருந்தாங்க. என்ன அப்படின்னா, எனக்கு கிராஃப்ட் எல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உண்டு. கிராஃப்ட் எல்லாம் பண்ணுறதுக்காக என்னை இழுத்து புஷ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நீ வா, உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மனுஷர் தான் என் உயிரை எடுத்து 2 ஆப்ஷன் வச்சாங்க. ஒன்று என்ன அப்படின்னா ஐஎல்ஸ், இன்னொன்று என்னென்னா யூடியூப் டியூன் கிராஃப்ட் கூட அவங்க தான் சொல்லி தந்தாங்க. இந்த மாதிரி ஒன்று இருக்குது, நீ ட்ரை பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு. மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நீ ஐஎல்ஸ் வந்து கிளாஸ் போ அப்படின்னாங்க. நானும் கொஞ்ச நாள் போனேன். அதுக்கு பிறகு எனக்கு சுத்தமாக அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி, அவங்க கண்ணை கட்டுறதுக்காக, கண்ணை மறைக்கிறதுக்காக ஒன்று பண்ணுவாங்க எல்லாம், அதுக்காக தான் சரி கொஞ்ச நாளாவது அந்த மனுஷன் சும்மா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இதுக்குள்ளே வந்தேன். கண்ணை கட்டி விட்றதுக்காக தான் வந்தேன். அதுக்கு பிறகு எனக்கு 1 இயர் எனக்கு இங்கேருந்து ரெவன்யூ எதுவும் வரல. ஆனால் என்னோடய ஓன் இன்ட்ரெஸ்ட்டுக்காக போட்டுகிட்டே இருந்தேன். அப்புறம் தான் ஒரு நாள் எனக்கு தோணுச்சு லவ் ஸ்டோரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து கிளிக் ஆகிடுச்சு. ஸோ காட் தான் எல்லாமே. இங்கே வரும்போதும் நான் வந்து என்ன ஒரு விஷயம் பண்ணாலும் ப்ரேயர் தான். இதில் எனக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னா கிடைக்கட்டும், கிடைக்க வேண்டாம் அப்படின்னா கிடைக்க வேண்டாம். ஸோ எல்லா விஷயத்துலையும் காட் தான் நான் வந்து ஃபஸ்ட் பண்ணுவேன். ஸோ இது எனக்கு சேனல் எனக்கு சக்ஸஸ் ஆகி இதில் நான் ரெவன்யூ வாங்குறதுக்கு காரணமும் காட் தான். அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கும் என்னோடய சேனல் நேம் நான் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு இருந்தேன். உங்களுக்கு தெரியும்ல, லவ் ஸ்டோரிக்கு முன்னாடி சும்மா அந்த
வில்லேஜில் நடக்கிற காமெடி அந்த மாதிரி தான் சும்மா போட்டுட்டு இருந்தேன். அப்போ எல்லாருக்கும் என்னோட சேனல் நேம் கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு யாருக்கும் கொடுக்க மாட்டேன். யாராவது பார்க்குறாங்க அப்படின்னா ஐயோ பார்க்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பார்க்காதுங்கன்னு தான் சொல்லுவேன். அதேமாரி கொஞ்சம் பேர் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். தங்கச்சி பார்க்குறா, மாமா பொண்ணு பார்க்குறாங்க, நிறைய பேர் பார்க்குறாங்க. ஆனால் எப்போவாது மீட் பண்ணும்போது தான் தெரியும் இவங்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்போவாது என் தங்கச்சிக்கிட்டேருந்து கமெண்ட் வரும். அப்போ தான் தெரியும் ஓ இவன் என்னமோ பார்க்குறாளா அப்படின்னு. ஆனால் எனக்கு தெரிஞ்சவங்க யாராவது என்ன பார்த்துட்டு இருக்காங்கன்னா பார்க்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுருவேன். அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். லவ் ஸ்டோரி போடுறோம்ல, ஐயோ இந்த மாதிரி நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் சேனலுக்குள்ளே வந்த கதை இதுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், எப்படி உங்களுக்கு இந்த ஆர்வம் வந்தது? நீங்கள் கதை எழுதுவீர்களா இல்லை புத்தகம் படிப்பீங்களா? எது உங்களை தூண்டியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், பயங்கரமாக புக்ஸ் படிப்பேன். அப்படியே ஒரு ஸ்டோரி புக் எடுத்தால் அதை பாதியில் எனக்கு மூடி வைக்கிறதுக்கே எனக்கு விருப்பம் இருக்காது. அந்த அளவுக்கு புக்ஸ் படிப்பேன். அவ்வளோ புக்ஸில் வந்து என்ன சொல்கிறது, ஒரு புக்கு எடுத்தாலே அதில் ஏதாவது நமக்கு ஒரு 10 பேஜ் போகும்போது ஒரு பிடிச்ச கேரக்டர் வந்துடும். அந்த பிடிச்ச கேரக்டர் தான் என்னையே நான் வந்து இது பண்ணிடுவேன். அப்புறம் அங்கே நடக்கிற படிக்க எல்லாமே வந்து ரியலாக நடக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிப்பேன். அந்த பழக்கம் எனக்கு உண்டு. அப்புறம் எழுதுவீங்களானா இது வரைக்கும் எழுதுனது கிடையாது. பட் பிரதிலிபியில் எழுதுறதுக்கு ஒரு ஆசை இருக்குது. இங்கே எடுத்துகிட்டு இருக்க கதையவே நம்ம வந்து பிரதிலிபியில் எழுதலாமா அப்படின்லாம் தோணியிருக்கு. பட் எழுதுறதுக்கெலாம் டைம் இல்லை. வீடியோ எடுக்கிறதுக்கே டைம் கரெக்டாக இருக்குது. ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துக்கிறேன். அதிலே டைம் கரெக்டாக போகிறதுனால இப்போதைக்கு எழுதுகிற ஐடியாவும் இல்லை. இது வரைக்கும் எழுதுனதும் கிடையாது. சரி, ஓகே, அவ்வளோதான். நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. எல்லாம் வந்து நாளைக்கு பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பேசினா போதும். ஸோ ஓகே, நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை, see you.